TNPL சீசன் 10 இன் எலிமினேட்டர் 1ல இருக்கும். இந்த ஹை ஆக்டேன் கேமில் முக்கிய நபர்கள் 2 பேர் என் கூட இருக்காங்க, சித்தார்த்தன் அலி. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஹிம். சரியா? ஏன் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பிளே ஆஃப்க்கு போவாங்களானே தெரியாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் த நெல்லை ராயல் கிங்ஸ் ஓட அந்த மேட்ச் நைட் அப்போ என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? ஐ வாண்ட் டு நோ. லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் வந்துட்டு ஹோப் பெருசாக விட்டுட்டோம் ஆல்மோஸ்ட். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் நடக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு லக் ஃபேவர் ஆகும்போது நாங்கள் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், நல்லா மேட்ச் ஆடிருக்கோம், நல்லா எஃபர்ட் போட்டிருக்கோம்னு சொல்லி லைக் காடே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் அந்த அடுத்த ஒரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ நான் ஐ வில் கம் டு சைடு நவ். சைடு இந்த அடுத்த ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இன் எலிமினேட்டர் 1. இன்னைக்கு இட்ஸ் அ டூ ஆர் டை கேம் அப்படிங்கிறப்போ ஹவு ப்ரெப்ட் ஆர் யூ மென்டலி? என்ன மாதிரி ஃபோக்கஸில் நீங்கள் வரீங்க உள்ள? லைக் ஆல்ரெடி எங்களுக்கு டூ ஆர் டைல தான் இருந்துச்சு. எஸ். ஸோ எங்களுக்கு அப்போவே பழகிருச்சு. அடுத்த 7 கேம் ஜெயிச்சே ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ எப்படி அந்த 3 மேட்ச் ஆடணுமோ அதே ப்ராசஸில் தான் போகிறோம். ஆல் ரைட். இப்போ நான் கமிங் பேக் டு யூ. போன டைம் உங்கள் 2 பேருக்கும் நடந்த கிளாஷில் நீங்கள் போல் பண்ணலை. நீங்கள் அந்த டீமை பட் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதிராக என்ன பிளானோட வரீங்க? நாங்கள் லைக் எங்களோட பேசிக்ஸ் என்னமோ அது மட்டும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு என்னமோ அது மட்டும் தான் நாங்கள் ஆட பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஆடும்போது வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த மேட்சும் அதே அப்ளை பண்ணலாம். அண்ட் சைடு யூ அலாங் வித் ஜாத்தவேத் ஃபினாமினலாக இருந்திருக்கீங்க. எவ்ரி ஒன்ஸ் யாரை கேட்டாலும் வந்து ஐ திங்க் தே வில் டெல் 2 நேம்ஸ் திஸ் டைம் ஃப்ரம் விடாகோ வைக்கிங்ஸ். அது நீங்களும் ஜாத்தவேதாக இருந்திருக்கீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு? அண்ட் பீயிங் தட் மெயின் ரீசன் ஃபார் த டீம் டு வின் அப்படிங்கிறது how important is it? கண்டிப்பாக 3-4 இயர்ஸ் தான் நாங்கள் இப்போ ஒன்றா ஆடிட்டுருக்கோம். ஸோ அவன் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். அண்ட் ஆப்வியஸாக எல்லாம் டிஎன்பிஎல்கே நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். பட் ஸோ பேசிக்காக நாங்கள் ஸ்ட்ரென்த் பேக் பண்ணிட்டு ஆடுறது தான் எங்களோட இது. அண்ட் அந்த ப்ராசஸை விடாமல் பண்ணுறது. அண்ட் விடாகோ வைக்கிங்ஸ் விடாமல் பண்ணுறீங்களா? இதை வேற அடிக்கடி நான் போடணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ பெருசாக எதுவும் இல்லை, ஸ்ட்ரென்த் பேக் பண்ணிட்டு போகிறது தான் பண்ணுறீங்க. ஓகே. அண்ட் முகமது அவரோட செலிப்ரேஷன் பார்த்தீங்களா போன கேமு? யாரை கூப்பிட்டாரு? லோக்கி என் லோக்கி என்ன பண்ணாருங்களா? லோக்கி தான் கரெக்டாக இருப்பேன் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்குலாம். அதனால லோக்கியை கூப்பிட்டாச்சு இங்கே வாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி செலிப்ரேஷன் அவரை பண்ண விடலாமா, பண்ண விடாமல் இருக்கணுமா டீம்? என்ன சொல்கிறீங்க? பண்ண விடாமல் இருந்தால் வின் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 2 ஸ்ட்ரென்த் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த சைடு ஓப்பன் சேலஞ்சா? அவன் சொல்கிறது தானே எப்படி இருந்தாலும் பண்ணுறோம். சரி, இன்னைக்கு என்ன வித்தியாசமான செலிப்ரேஷன்? அது நடந்துச்சுன்னா, நான் நினச்சது நடந்துச்சுன்னா ஒன்று நடக்கும், பார்க்கலாம். இப்படி சர்ப்ரைஸாகவே இருக்காங்கப்பா. பட் 2 யங்ஸ்டர்ஸ் ஃபினாமினலாக போல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். எலிமினேட்டர் 1ல தகுதியான 2 டீம் வந்திருக்கு அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். குட் லக் பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. Thanks. தேங்க்யூ.